everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்து ஒரு லாங் வெயிட்டட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னுடைய டெலிவரி ஸ்டோரி பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான மோட் ஆஃப் டெலிவரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஆல்சோ டே பை டே என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஏடிடி பார்த்தீங்க அப்படின்னா March 16 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு March 16 வரைக்குமே பெயின் வரவே இல்லை. ஆல்சோ நான் ஒரு vlog வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் when I was pregnant. ஸோ அதில் வந்து நான் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், என்ன யோகா பண்ணுறேன், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணியும் எனக்கு வந்து பெயின் வரவே இல்லை. ஸோ March 16 வந்துருச்சு. அன்றைக்கி தான் வந்து செக்கப் வர சொல்லியிருந்தாங்க. செக்கப் இல்லை, லைக் ஃபேமிலியோடு வாங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஃபர்தராக அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா இடிடே வந்துருச்சு, பெயினும் வரல அப்படின்றதுனால. ஸோ நாங்களும் வந்து March 16 அன்றைக்கி எல்லாம் ப்ரிப்பேர்டாக போனோம். கண்டிப்பாக இன்றைக்கி அட்மிட் ஆக சொல்லிடுவாங்க. இதர் வந்து பெயினை இன்டியூஸ் பண்ணுவாங்க, ஆர் வந்து பேபி வெயிட் அதிகமாக இருக்கனால C-செக்ஷன் பண்ணலான்ற மாதிரி ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா ஃபேமிலியோடய வர சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நாங்களும் ஃபேமிலி எல்லாருமே வந்து போயாச்சு. ஸோ போயிட்டு அங்கே வந்து நார்மலாக எப்போயுமே போனாலே ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பேபி எல்லாமே ஹெட் எல்லாமே எங்கேஜ் ஆகிடுச்சு, எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக நடக்குது, பட் பெயின் வரலையே, என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த கன்ஃபியூஷனில் மறந்தே போயிட்டேன். எனக்கு வந்து மியூக்கஸ் வந்ததே நான் வந்து மறந்துட்டேன், மேம் கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அம்மா தான் வந்து ஞாபகப்படுத்தினாங்க, நீ இந்த மாதிரி உனக்கு அந்த டிஸ்சார்ஜ் ஆச்சுல, அதை நீ சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி நேற்று, அதாவது March 15 அப்போ எனக்கு வந்து மியூக்கஸ் வந்துச்சு மேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சொல்லவும் மேம்க்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உனக்கு வந்து பெயின் வரும், நம்ம 2 days கூட தாராளமாக வெயிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, கண்டிப்பாக பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படியே இன்னைக்காச்சும் பேபி வந்துடும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போனது. திருப்பி எல்லாருமே ஃபேமிலி வந்தோடனே ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அவங்க தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களான்ட்டு அதை வந்து அப்படியே விட்டாச்சு. அண்ட் வந்து நான் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த என்னுடைய vlog பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் வாக்கிங் வந்து 2 hours பண்ணுவேன். அந்த எக்ஸசைஸ் எல்லாமே அரௌண்ட் ஒரு ஃபுல் டேவே வந்து நான் எக்ஸசைஸ் அண்ட் யோகா இந்த மாதிரி எங்கேஜாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரைட் லெக் ஆங்கிளில் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக வீக்கமாகி நடக்கவே முடியலை. அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டேன் நான். ஸோ வீட்டிலலாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ரொம்ப மாங்கன்னு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் உனக்கு வந்து பெயின் வந்துடுமா, உனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுமா, எதாவது எப்போ நடக்குமோ அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து என்னை திட்டி வந்து நீ ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, வாக்கிங் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 daysக்கு முன்னாடியே வந்து அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது March 16க்கு 4 daysக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் நான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து March 16 அன்றைக்கி ஈவினிங் செக்கப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எடுத்தது தான். எனக்கு அந்த ஆங்கிளில் பெயின் இருக்குன்னு சொன்னாலே, ஸோ அந்த இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சரியான பெயின், காலை ஊனி நடக்கக்கூட முடியலை, அந்தளவுக்கு பெயின் ஆகி விசிபிளாகவே தெரியுது. நல்லா இவ்வளோ பெருசாக வீங்கி வேற வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் மேமே பார்த்து என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து அதில் பிளாஸ்டர் போட்டிருந்தேன், இந்த பெலோடோனா பிளாஸ்டர் இருக்குல்ல, ஸோ அதையும் வேறு அதுக்கப்புறமா நான் வந்து ஒட்டி வச்சுட்டேன். ஸோ March 16 நான் வந்து எதுக்காக ரொம்ப ஈகராக இருந்தேன் அப்படின்னா, March 17 வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே. ஸோ வெட்டிங் டேக்கு முன்னாடி நாள் வந்து பேபி வந்துச்சுன்னா நம்ம வெட்டிங் டே அப்போ வந்து பேபியோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையில் இருந்தேன். ஸோ அதுவும் நடக்கலை. அப்படின்னே அப்படியே புஷ்ஷுன்னு ஆகி போச்சு, எல்லாருக்குமே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. ஸோ அப்படியே இருந்துச்சு. அப்புறம் March 17 அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்தேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஒர்க் அவுட்டோ வாக்கிங் எதுவுமே பண்ணாதனால சோம்பேறியாக லேட்டாக எழுந்துச்சு, லேட்டாக சாப்பிட்டு அந்த மாதிரி எவ்வளோ ரிலாக்ஸாக நான் இருக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக வந்து இருந்தேன். ஸோ வந்து மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. இடையில ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ சம்திங் சாப்பிட்டுட்டு எங்கோ ஏதோ சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா பெட்டில் படுத்து ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரீல்ஸ் அப்புறம் மூவி சம்திங் அந்த மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சடனாக எனக்கு வந்து வயிற்றில் அப்படி ஒரு பெயின், லைக் ஓவராலாகவே வயிற்றில் இங்கேருந்து ஒரு மாதிரி ரவுண்ட் அப் பண்ண மாதிரி அப்படி ஒரு பெயின், ஷார்ப்பான ஒரு பெயின். இது வரைக்கும் அப்படி ஒரு பெயின் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இது வந்து கண்டிப்பாக பீரியட் பெயின் கிடையாது, ஒரு ஷார்ப்பாக ஒரு பெயின். அந்த ஒரு 10 செகண்டுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெயினே இல்லை. ஸோ அந்த அப்படி பெயின் வந்து ஃப்ராக்ஷனல் செகண்ட்ஸில் எனக்கு வந்து வாட்டர் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, நமக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் படுத்து தான் இருக்கேன், நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி. அப்புறம் அம்மா கிச்சனில் இருந்தாங்க, அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம்
ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பேக் பண்ணி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பதட்டப்பட எதுவுமே இல்லை. நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி நீட்டாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக வேண்டியது அந்த மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அவங்களே சொல்லி விட்டுட்டாங்க, உங்களுக்கு வாட்டர் பிரேக்கான வந்து கண்டிப்பாக வாங்க அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக பெயின் இருந்துச்சு அப்படின்னா பெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா வாங்க, இல்லை வாட்டர் பிரேக் ஆச்சு இல்லை வந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா வந்து இம்மீடியட்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வாட்டரும் பிரேக் ஆச்சு இல்லையா. ஸோ வாட்டர் பிரேக் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. லைக் அது நிற்கவே இல்லை, ரொம்ப நேரமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா நான் போயிட்டு வார்ம் வாட்டரில் பாத் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே ரெடி ஆகி இந்த ஹாஸ்பிட்டல் பேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அப்படியே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான், நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை எந்தெந்த டைம் எக்ஸாக்டாக அப்படின்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வாட்டர் பிரேக் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து கான்ட்ராக்ஷன்லாம் எதுவுமே வரல. பட் வாமிட் மட்டும் ஒன் டைம் வந்து பண்ணேன் நான் வந்து. அண்ட் எல்லாம் ரெடியாகி கார்கிட்ட போகும்போது எனக்கு வீட்டில் இருக்கப்போ வந்து ஒரே ஒரு டைம் வந்து கான்ட்ராக்ஷன் வந்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப மைல்ட், வெரி பேசிக் பீரியட் கிராம்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கான்ட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது அப்படின்னு நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes ட்ராவல் கூட இருக்காது. ஸோ ஹாஸ்பிட்டல் கிட்ட போகவும் அப்போ ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து வந்துச்சு. ஸோ அப்போயும் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கான்ட்ராக்ஷன் வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மலாக பிபி அந்த மாதிரி ஜென்ரல் செக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் வருதா, எவ்வளோ டைம்ஸ் அப்பார்ட்டில் அது வருதுன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ வீட்டில் ஒன்று வந்துச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகும்போது ஒன்று வந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 minutes இன்டர்வலில் வந்து வந்த மாதிரி இருந்துச்சு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது. ஸோ ரூமும் நமக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரூமில் போய் இருக்கும்போது அந்த 7 minutesன்றது சடனாக 5 minutes ஆகிடுச்சு. ஸோ 5 minutes அப்பார்ட் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் தான். என்னால் வந்து பேர் பண்ணிக்க முடியல. எவ்வளோ தூரம் பெயினை வந்து இக்னோர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பெயினை வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பயங்கர ஸ்டப்பனாக வந்து இருந்தேன். கத்தக்கூடாது, அழுகக்கூடாது எந்த டைம்லேயும் எவ்வளோ பெயின் இருந்தாலும். அண்ட் சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து கத்தி எமோஷ்னல் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அதனால் வந்து காமாக என்னை எவ்வளோ கூலாக கம்போஸ்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். பெயினை வந்து ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணேன் சொல்லப்போனால். ஸோ அந்த மாதிரி இடையில வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சர்விக்கல் எவ்வளோ இதாக இருக்குன்னு டைலேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதையும் போய் பார்த்தாங்க. பார்த்ததில் வந்து எனக்கு ஸ்டார்டிங் அப்போ தான் எனக்கு 5 minutes அப்பார்ட் இருக்குது. அப்போயுமே வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 அதுலேயே வந்து உங்களுக்கு டைலேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லேபர் நடக்குதே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் இதெல்லாமே பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த டியூரேஷன் ஆஃப் லேபர் வந்து நம்ம பெயின் என்டியூர் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆல்சோ நான் டேட்ஸும் பெர் டேக்கு 6 dates சாப்பிட்டேன் இல்லையா. ஸோ அதுக்கான பவர் வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி அந்த டைலேஷன் செக் பண்ணும் போது அந்த மேம் வந்து சொன்னாங்க என்கிட்ட, சர்விக்ஸ் எல்லாமே பயங்கர சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு சீக்கிரமாக வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு டேட்ஸ் ஆக்சுவலாக பிடிக்காது. பட் நான் வந்து விருப்பமே இல்லாமல் சாப்பிட்ட அந்த 6 dates வந்து எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டதுக்கு ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த டைமில். இப்போ தான் 7 minutes இருந்துச்சு, 5 minutes இருந்துச்சு. இப்போ என்ன அதுக்குள்ளே 3 minutes அப்பார்ட்டாக வருது அப்படின்ற மாதிரி. ஸோ 3 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து அந்த கன்ட்ராக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்டென்ஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து டைம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 8:30க்குலாம் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சீனியர் நர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அகைன் வந்து ரூமுக்கு போயிட்டேன். யாருமே சாப்பிடவே இல்லை. ஸோ என் ஹஸ்பண்டும் அப்பா வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மற்ற திங்ஸ் எடுக்க வேண்டியது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அண்ட் என்னையை வந்து அந்த இன்டர்வலில் அந்த கேப்பில் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கம்பல் பண்ணாங்க. புஷ் பண்ணதுக்கப்புறம் எனர்ஜி இருக்காது, கண்டிப்பாக நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சாப்பிடவே முடியலை, எனக்கு வாயை திறந்தால் வாமிட் வருது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன். வாமிட்டும் ஆல்ரெடி நிறையவே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு பெயினை என்டியூர் பண்ண முடியல, பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த 5 minutes அப்பார்ட்டுன்றது அதுக்கு அப்படியே கிராஜுவலாக இல்லாமல் அப்படியே சடனாக ஒரு 3 minutesக்கு ஆகுது, அப்படி 4 minutesக்கு ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வாமிட்டும் அது அந்த பெயினுக்கு எவ்வளோ இன்டென்ஸாக வந்துகிட்டே இருக்கோ எனக்கு வாமிட்டும் அந்தளவுக்கு வந்துகிட்டே இருக்குது. பட் வயிற்றில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு மாதிரி வாட்ரி மாதிரி வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு எனர்ஜியும் நல்லாவே டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அம்மா போயிட்டு அங்கே இருக்க நர்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி வாமிட் கண்டினியூஸாக பண்ணுறாங்க, ஸோ அதை மட்டும் ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து வழி பண்ணுங்க, ஏன்னா வந்து எனர்ஜி போயிடும், அடுத்து எப்படி புஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. இதுக்கு இடையில வந்து
இந்த நமக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுவாங்களே, ஸோ அது வந்து நமக்கு ஒத்துக்குதான்னு பார்க்குறதுக்கு சாம்பிளுக்கு 2 கையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே வந்து முடிச்சாச்சு. வென்ஃப்ளான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு டைலேஷன் செக் பண்ணும்போதே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டைலேஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ வாமிட்லாம் ரொம்ப பண்ணனால ட்ரெஸ் சேஞ்சும் வந்து பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் டைலேஷன் செக்அப் பண்ணுறது கூட்டிகிட்டு போகும்போது அகெயின் வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்போவே வந்து நல்லாவே டைலேட் ஆகிடுச்சு. அரௌண்ட் ஒரு 6 சென்டிமீட்டர் கிட்ட வந்து டைலேட் ஆகிடுச்சு. அண்ட் பெயினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் அப்பார்ட் வெரி ஸ்ட்ராங்கான பெயின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சரி குயிக்காக டெலிவரி ஆகிடணும். ஆனால் பிவி செக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பேபி ஹெட் வந்து மேலே எங்கேஜ் ஆகிருக்கே தவிர கீழே வந்து டிசென்ட் ஆகவே இல்லை. அதாவது கீழே தலை இறங்கவே இல்லை. தலை திரும்பி கீழே அழகாக ஃபிக்ஸ் ஆகி இருக்குது அந்த போனில். பட் அந்த போனை தாண்டி கீழே நமக்கு வரணும் இல்லையா, பெயின் வர வர ஹெட்டும் கீழே இறங்கணும். ஸோ எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனாக நடந்தால் தான் பேபி டெலிவர் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பேபி ஹெட் மேலேயே இருக்குது, கீழே டிசென்ட் ஆகவே இல்லை அப்படின்றதையும் வந்து அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, பேபி வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம்னால ஹெட் பெருசாக இருக்குது, ஸோ உங்கள் போனுக்குள்ளே அது வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி சிம்பாலிக்காக மேபி சி செக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்றத வந்து நோட்டை வந்து கொடுத்துட்டே வந்து இருந்தாங்க. ஸோ அகைன் வந்து இதையும் வந்து செக் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா இனிமா கொடுத்து பார்ப்போம், இனிமா கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வயிற்றில் கிடைக்கலாம், மேபி பேபி டிசைன் ஆகலாம்னு சொல்லிட்டு இனிமா கொடுத்து ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. பட் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பேபிக்கு டிசென்ட் ஆகலை அப்படின்னா அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிரும். பிகாஸ் வாட்டர் பிரேக் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம சி செக்ஷன் பண்ணியே ஆகணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு இந்த டைம் வந்து ஓப்பனாகவே சொல்லி என்னை வந்து இனிமா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மீன்வைல் எனக்கு பெயின் அந்த வீட்டில் வாட்டர் பிரேக் ஆனப்போ எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் வந்து வந்துட்டுருக்காங்க ஊர்லேருந்து. போயிட்டு அப்பையும் செக் பண்ணாங்க. அப்பையும் பேபி ஹெட் வந்து டிசென்ட் ஆகவே இல்லை, செம்ம பெயின். அந்த சீனியர் கைனக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஹெட் வந்து எங்கேஜ் டிசென்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணப்போ அப்பா வலி உயிரே போயிடுச்சு. இதுக்கு இடையில கன்ட்ராக்ஷன் வேறு ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. லைக் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலை. பெயின் என்னை போட்டு அப்படியே கொண்டுட்டு இருந்துச்சு. பட் அந்த டைம்லேயே நான் வந்து பயங்கர காமன் கம்போஸ்டாக இருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டேன் இல்லையா, சொன்னேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், லைக் என் வாயை திறந்து வலிக்குது இந்த மாதிரி கூட நான் சொல்லவே இல்லை. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் அது ரொம்ப சிம்பிள் தான். 4 செகண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணணும் அண்ட் 6 செகண்ட்ஸ்க்கு வந்து வெளியில் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்சோ வந்து டிஸ்ட்ராக்ஷன், என்னை எவ்வளோ தூரம் பெயின்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அவ்வளோ தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணேன். பெயின் எவ்வளோ இக்னோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ 3 மினிட்ஸ் அப்பார்ட் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் ப்ரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதை மட்டும் தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா எனக்கு வாமிட் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ இனிமாவும் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வயிற்றில் ஒன்றுமே இல்லை. லைக் எனக்கு லிட்ரலி எனர்ஜி இல்லாத மாதிரி கையெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து போய் பார்த்துட்டு அவங்க வந்து திருப்பி என்கிட்ட சொல்லி விட்டாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக சி செக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹெட் டிசென்ட் ஆகலை, அப்படியே டிசென்ட் ஆனால் கூட பேபி ஹெட் வந்து கொஞ்சம் அமுங்கி வக்கீல வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து பெரிய ரிஸ்க் ஆயிரும் பேபிக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பெட்டர் லெட்ஸ் கோ ஃபார் சி செக்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரூமில் இருக்கிறப்பே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அங்கே இருக்க நர்ஸ் எல்லாமே தேட்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேம் வந்து ரூம் விட்டு லீவ் ஆகிட்டாங்க. ஸோ அகைன் நான் ரூமுக்கு வந்து பெயினோடவே வந்து இந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு எனக்கு முடியலை. ஸோ அந்த மாதிரி பேபி ஹெட்டுக்கு வந்து ஆபத்தான், பேபி பிரெயினுக்கு வந்து அது பாதிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சி செக்ஷனே பண்ணிடலாம், எனக்கு பேபி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயினோடவே வீட்டில் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். கரெக்டாக அந்த டைமில் எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம சி செக்ஷனே போயிடலாம், பேபிக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, நம்ம பேபி தான் சேவ் பண்ணணும், எந்த மோட் ஆஃப் டெலிவரியாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லவும் கரெக்டாக மேமும் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ சொல்லவுமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே சரி ஓகே சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மேம் வந்து அப்படியே தேட்டருக்கு பறந்துட்டாங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க, தேட்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சி செக்ஷன்ற டெசிஷன் எடுத்ததுக்கப்புறமா எல்லாமே சடனாக அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு என்விரான்மெண்ட்டே. ஸோ எனக்கு கடகடான இந்த ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சி செக்ஷன் பண்ணுற இடம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே நடந்துருக்கு. எனக்கு அந்த டைமில் பெயின் பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலி 1 மினிட் அப்பார்ட் வந்துகிட்டே இருக்குது.
ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பெயின் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பெயினும் வந்து லிட்ரலி இட் லாஸ்ட் ஃபார் அ மினிட். ஸோ அந்த 1 மினிட் ஃபுல்லாக வருது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மட்டும்தான் பெயின் இல்லை, அகெயின் 1 மினிட் ஃபுல்லாக பெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபைனலாக எனக்கு பிபி செக் பண்ணால் ஆல்மோஸ்ட் எப்படியும் வந்து ஃபுல்லாக டைலேட் ஆகிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்டென்ஸ் பெயின். அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு 1 மினிட் அப்பார்ட்டில் பெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிவரி ஆகிடணும். ஃபர்ஸ்ட்டில் அட்மிட் ஆகும்போதே வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆகுது. பட் என்ன பேபி ஹெட் வந்து டிசென்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே போட்டு விட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது நடக்கும்போது 8:30க்கு நமக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிற டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ 8:30ங்கும் போது நான் இந்த டாட்டாலாம் சொல்லிட்டு போகிறேன் இல்லையா. ஸோ இது நடக்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து 8:33 to 8:35 இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டைமிங் நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உள்ளே போகவுமே வந்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரு எனக்கு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. எனக்கு அவ்வளோ பெயின் ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்குது. நடக்கிறதே எனக்கு முடியலை. மெதுவாக தான் நடந்து போயிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த பெட்டில் வந்து ஏற சொல்கிறாங்க. அது கூட என்னால் ஏற முடியலை. ஏன்னா அது செம்ம ஹைட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம ஹைட்டாக வச்சுருப்பாங்க. கீழே ஒரு ஸ்டெப் மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பாங்க போர்ட்டபிளாக. ஸோ அதில் ஏறி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏற முடியல, எனக்கு பெயின் வருது, எனக்கு ஏற முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பெயின் வந்துட்டே தான் இருக்கும், நீ வந்து ஏறு, எங்களுக்கு டைம் ஆச்சு ஆப்ரேஷனுக்கு. ஸோ அந்த அனஸ்தீஷியா போடுவாங்களே அந்த டாக்டர் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஏற முடியாமல் ஏறி அதில் உருண்டு படுத்து அகைன் படுத்துருக்கப்போ எனக்கு வந்து பெயின். ஸோ எப்போ எனக்கு அந்த சி செக்ஷன் அப்படின்னு சொன்னாங்களோ உடனே என் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடுச்சு. என்னால் அந்த பெயினை கொஞ்சம் கூட பேர் பண்ணவே முடியலை. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் டெலிவரின்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ கூட என்னால் பெயின் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. பட் எப்போ அந்த சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ என்னால் அந்த பெயினை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. அதான் சி செக்ஷன் சொல்லிட்டாங்களோ அப்புறம் எதுக்கு எனக்கு பெயின் வருது அப்படின்ற மாதிரியான தாட்லாம் எனக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி பெயினை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு அனஸ்தீஷியா போட்டுருவாங்க, உங்களுக்கு பெயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அனஸ்தீஷியா போடுறதுன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா. அது ஏறி திரும்பி சைடாக படுத்து அதில் அப்படியே குமிச்சு வச்சு நம்மளை ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே பேபி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளை வந்து அப்படி கேர்ல்டப் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். கஷ்டப்பட்டு அந்த கான்ட்ராக்ஷன்லேயே வந்து அவ்வளோ தூரம் குனிஞ்சு அப்புறமா முதுகில் நிறைய லோஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த அனஸ்தீஷியா போட்டதுக்கு முன்னாடி. அது எனக்கு பயங்கரமாக எரிஞ்சுது. மற்றபடி அந்த அனஸ்தீஷியா போட்டதுலாம் எனக்கு பெயின் சுத்தமாக தெரியலை. எனக்கு கான்ட்ராக்ஷன் பெயின்ஸ் தாங்க, அதனால் இந்த பெயின்லாம் ஒரு பெயினாக தெரியலை. பட் அந்த சொல்யூஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணாங்க முதுகில். ஸோ அது மட்டும் எனக்கு எரிஞ்சுது. அதை நான் சொன்னேன், மேம் இந்த மாதிரி எனக்கு எரியுது பயங்கரமாக அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கடன்னு அவங்க ப்ரொசீஜர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்கவும் பெயின் கான்ட்ராக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்பாடி அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. பட் என்ன நமக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. லைக் லிட்டரலி நம்ம அவேராக தான் இருப்போம். கீழே மரத்து மட்டும் தான் போயிருக்கேன். எனக்கு ஐ மாஸ்க் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலில் முன்னாடி ஸ்க்ரீன் மாதிரி வைப்பாங்க, அந்த ஸ்க்ரீன்லாம் இல்லை, எனக்கு ஐ மாஸ்க் மட்டும்தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஐ மாஸ்க்குமே இப்படி தானே. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி அங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு லைவாக தெரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த இன்ஜெக்ட் பண்ணவும் டபக்குன்னு அவங்க அப்படியே திருப்பி போட்டாங்க. திருப்பி போட்டு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எனக்கு பெயின் இருக்க மாதிரி இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்போ தான் வந்து அந்த அனஸ்தீஷியா போட்டவங்க வந்து எனக்கு தலைக்கு மேலே அங்கேயே தான் நின்றுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க பிபியெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வலிக்காதுமா, பட் அவங்க பண்ணுற எல்லா உணர்வுகளுமே அவங்களுக்கு தெரியும், என்ன பெயின் மட்டும் தான் இருக்காது, அவங்க எங்கே கை வச்சா எல்லாமே தெரியும். ஸோ அவங்க அமத்தனா வச்சா எல்லாமே தெரியும், அந்த உணர்வு தான் அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி உங்களுக்கு வலிக்காதுமா அப்படின்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறமா அதை ரியலைஸ் பண்ணுறேன், ஆமாம் எனக்கு வலிக்கலை, மற்றபடி அவங்க தொடுறது எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா அவங்க வந்து கேட்டாங்க, திருப்பி அடுத்து கொஞ்சம் கழிச்சு வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி மறுபடியும் பெயின் இருக்குதா அப்படின்னு. பெயின் இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த மூக்குக்கு வந்து அந்த ஆக்சிஜன் மாட்டிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நோஸில் அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, அந்த மூக்கில் குத்திட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அப்பப்போ கேட்டேன். ஸோ அந்த ஆப்ரேஷன் எனக்கு அந்த அனஸ்தீஷியா போட்டு திருப்பி போட்டு அடுத்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து பேபி எடுத்துட்டாங்க. பேபி எடுக்கும் போதே பயங்கர அழுகையோடு தான் வந்து பேபி வெளியில் வந்தாங்க. ஸோ எனக்கு அப்படியே கண்ணீர் இங்கே வந்து அப்படி போயிட்டே இருக்குது, ரோல்ட் ஆகிட்டே இருக்குது என் கண்ணில். ஆனால் எனக்கு எடுத்ததுமே வந்து காமிக்கலை. ஸோ இந்த க்ளீன்லாம் பண்ணிட்டு தான் வந்து காமிச்சாங்க. ஸோ ஐ மாஸ்க் வந்து எடுத்துவிட்டு இப்படி சைடில் வந்து காமிச்சாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாய் பேபி பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் நான் தொடுறதுக்கு கையை கொண்டு போனேன், அவங்க உங்களுக்கு சர்ஜரியெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வெளியில் வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்போ வரைக்கும் வந்து கார்டு கட் பண்ணல, கார்டோட தான் பேபி வந்து காமிச்சாங்க. பட் ஜஸ்ட் க்ளீன் மட்டும் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தால் குட்டி, அப்படியே ஒயிட்டாக செம்ம அழகாக, ஹேர்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அவனுக்கு. ஸோ எனக்கு அந்த கிளிம்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்பில். அப்படியே காமிச்சாங்க. ஸோ நான் தொட போனேன், நான் ஒட்டிட்டாங்க, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா
சர்ஜரி எல்லாமே முடிஞ்சுது. நான் வேறு அதென்ன இருக்கேன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு இடையில இன்னொன்று சொல்லாமல் இருந்துட்டேன். யூரின் டியூப் வந்து போட்டாங்க. அது வந்து அனஸ்தீஷியா போடுறதுக்கு முன்னாடியே போட்டாங்க. எப்பா சரியான பெயின். ஆக்சுவலி அது வந்து கண்ட்ராக்ஷன் பெயின்லேயும் அது வந்து ரொம்ப தனியாக தெரிஞ்சுது. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு நான் தெரியலன்னு சொன்னேன் இல்லையா, பட் அந்த மாதிரி அது இல்லை. அது ரொம்ப தனியாக தெரிஞ்சுது. ஒரு மாதிரி உயிரே போகிற அளவுக்கு இருந்துச்சு. அவங்க சொல்ல தான் செஞ்சாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் யூனிட்டி போடப்போ தான் எனக்கு லைட்டாக பெயினாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிவிட்டு எல்லாமே அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா என்னை வந்து பண்ணியாச்சு. அப்புறம் ஐசியூக்கு என்னை ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா தேட்டர்லேருந்து. ஸோ அங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது மேம் வந்து என் கூடவே தான் வந்தாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், மேம் இந்த மாதிரி பேபி வந்து எல்லாம் ஓகேவா, பேபி நார்மலாக இருக்கானா, எப்படி இருக்கான்னு கேட்டேன். பேபி வந்து சூப்பராக இருக்கான். நல்ல வேளை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஏன்னா பேபி வந்து மெக்கோனியம் உள்ளவே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெக்கானியம்ன்றது நத்திங், பேபியோட ஃபஸ்ட்டு பூப்பை தான் வந்து மெக்கானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே மேம், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ரூம்லேயே ஸ்ட்ரக்சரில் அப்படியே லீவ் ஆகி ஐசியூவில் வந்து இருந்தாச்சு. ஐசியூவில் வந்து இன்குபேட்டர் பக்கத்துலேயே வந்து என் பெட்டில் வந்து என்னை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபுல்லாகவே வந்து நம்பாக தான் இருந்துச்சு. கீழே ஃபுல்லாகவே எனக்கு மரத்து போய் தான் இருந்துச்சு. எதுவுமே தெரியவே இல்லை. ஷிஃப்ட் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக தான் இருந்தேன். நல்லபடியாக டெலிவரி முடிஞ்சுது. பேபியும் நல்லாயிருக்கான், நானும் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. பேபி பார்த்தேன், அழகாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இன்குபேட்டர் பக்கத்தில் இருக்குது, பட் நல்ல ஹைட்டில் இருக்குது. எனக்கு தெரியலை. அந்த ரூமில் கொஞ்சமாக அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவனை பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா. நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக திரும்பி பார்த்தேன்னா அவனோட கொஞ்சம் இந்த ஷேட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஃபுல்லாக அவன் தெரிய மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க அப்போ தூக்கலை. அப்போ வந்து இன்குபேட்டர்லாம் ஆன் பண்ணி வைக்கல, ஜஸ்ட் சும்மா அதில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டே இருந்தாங்க. லைக் கொஞ்சம் அந்த ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை மட்டும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, லிட்டரலி எனக்கு பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ 2 feet டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். ஸோ சூப்பராக இருக்கான் பேபி, உன்ன மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கான், நீயும் அவனு சேர்ந்த மாதிரி இருக்கீங்க எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடி ஓகே அப்படின்னு இருந்துச்சு. எப்போனா இந்த ஐசியூலேருந்து நம்ம வெளியில் போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆட்கள் கூட இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் அவங்க ஐசியூவில் பார்த்துட்டு திரும்ப எல்லோரும் போயிடுவாங்க இல்லையா. ஸோ நம்ம தனியாக இருப்போமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே நான் வந்து படுத்துகிட்டே இருந்தேன். எல்லோரும் வந்து திரும்ப போயிட்டாங்க. பட் ஐசியூவில் வந்து எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம். அவங்க வந்து என்னை வந்து எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம். பட் ஏன்னா கூடவே தான் இருக்க முடியாது. ஸோ ஒரு 10 minutes to 15 minutes இருந்துட்டு திருப்பி அவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு மட்டும் யாராவது பேபி தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியலை. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் யாரும் தூக்கலை. ஃபுல்லாக அந்த இதிலே தான் வச்சுருந்தாங்க அவனை. அண்ட் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து இடையில பார்த்துட்டு போவாங்க. அம்மா வருவாங்க, அத்தை வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இடையில ஒருத்தங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போவே எனக்கு பயங்கரமாக குளிர் வந்துருச்சு. லைக் இந்த வெட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கை காலம் பயங்கரமாக ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய கம்பளி போடுற பிளாங்கெட் வந்து அப்படியே போத்திக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நடுக்கம் வந்து போச்சு. இந்த மாதிரி என் பையனை கையில் வாங்குறப்ப வந்து கோல்டு காயின் கொடுத்து வாங்கணும்னு எங்கள் அத்தை ஆசைப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவன் கையில் 2 கோல்டு காயினையும் கொடுத்து அதுக்கப்புறமா அவனை வந்து பட்டு துணியில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சில்க் சாரியில் தான் வந்து அவனை வாங்கினதாக வந்து சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து கோல்டு காயின் வந்து அழகாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ இடையில இந்த மாதிரி ஒன் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் அந்த ஐசியூவில் பார்க்க வர்றப்போ வந்து நான் சொல்ல இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ தான் இதுதான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிக்சர் டுகெதர். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 3:30 சம்திங் வந்து என்னை வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா வந்து சொல்லிட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பேபி மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ரூமுக்கு வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இதுக்கப்புறம் தான் என்னையை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ ஆல்ரெடி பேபியெல்லாம் வாங்கிட்டாங்களே. ஸோ இது செகண்ட் டைம் வந்து வாங்குறாங்க. ஸோ எங்கள் அத்தை ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்து செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் வந்து என்னையை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வந்து லைக் டுவோர்ட்ஸ் த எண்ட் வந்து எனக்கு பயங்கர இச்சிங் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து டெலிவரி ஆனால் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டெலிவரி ஆகியுமே எனக்கு அந்த இச்சிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்வெட்டர்னாலே பயங்கர உடம்பு ஃபுல்லாக இச்சிங்காக இருந்துச்சு. அந்த டைம் வர பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. எங்கள் ஊரே வந்து லைக் ஏசியும் போட முடியாது, நியூபார்ன் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணானே எனக்கு தெரியலை. ஸோ ஒரு பயங்கர இச்சிங் உடம்பு ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே வேத்துட்டே வேறு இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு வந்து செம்ம ஹீட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டு பெட்டு மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கீழே வந்து ரப்பர் ஷீட்டு, மேட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த பீரியட்ஸ் டைம்லாம் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ அது எல்லாமே சேர்ந்து எனக்கு அப்பா எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், ஃப்ரீயாக ஒரு டிஷர்ட் அண்ட் பேண்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
இந்த ஃபீடிங் நைட்டியுமே எனக்கு வந்து ஏதோ போர்வை போத்துன மாதிரி அப்படி ஒரு ஹீட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டே வந்து இருந்துச்சு. அந்த டைமில் பயங்கரமாக எனக்கு ஸ்வெட் ஆச்சு. அது ஏன்னே எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஃபீடிங் ட்ரெஸ் தான் கம்பல்சரியாக போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஃபீடிங் ட்ரெஸ் ஒரு 2-3 இதை எடுத்து வச்சுருப்பேன். அந்த ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுறதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு இந்த லாவெண்டர் கலர் சம்திங் இந்த மாவ் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பர்பிளிஷ் மாவ் கலர், ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் 2 ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டுது அந்த டெலிவரி டைமில் போட்டிருந்தது எதுவுமே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. லைக் ஏண்டா இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. அதை போடுவேன், திருப்பி அகைன் வந்து நான் மாற்றிடுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டே வந்து பேபிக்கு வேக்சின் போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வேக்சினும் வந்து போட்டுட்டாங்க அவனுக்கு. ஸோ அவனுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. அப்போ தான் அந்த மெடமால் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்து அவன் கொஞ்சம் காமாக தூங்கிட்டான். என்ன நைட் மட்டும் தூங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த இது வேறு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, மோஷன் வேறு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபீட் எடுக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி மோஷன் போயிட்டே இருக்கனால நாங்கள் வந்து டயப்பரும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணிட்டோம். ஸோ லங்கவுட் தான், ஸோ அதனால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். யூரின் போனால் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக வந்து தூக்கமே கிடையாது எனக்கு. அத்தை என் கூட தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அத்தை, அம்மா, நான் 3 பேர் தான் வந்து ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எனக்கு மண்டே வந்து டெலிவரி ஆச்சு. டியூஸ்டே ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஆல்ரெடி வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட ஆச்சு அப்படின்றதுனால பிஸ்னஸையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மாமாவும் என்னுடைய கொழுந்தனும் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ மாமா வந்து கடையை பார்த்துக்கனால வந்து எனக்கு டெலிவரி டைமில் அவங்களால வர முடியலை. என் ஹஸ்பண்டும் இங்கே இருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுக்கப்புறமா மாமாவை இங்கே ஊருக்கு வரதுக்கு மாதிரி மாற்றி விட்டுருந்தாங்க. ஸோ அவங்க கடையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மாமா என் கொழுந்தனும் வந்து பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. அவங்களும் பார்த்து இது எல்லாமே இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ என் கொழுந்தை வந்து பேபிஸை தூக்குனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு உங்கள் பையனை நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து எல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு தேர்ஸ்டே வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தேர்ஸ்டே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வெனஸ்டேவே வந்து முடிச்சாச்சு. ஸோ தேர்ஸ்டே வந்து மார்னிங் பில் செட்டில் பண்ணிவிட்டு மெடிசன்லாம் எழுதிட்டு வந்து மாற்றிட்டு அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஊருக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படா இங்கேருந்து பேகு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வீட்டுக்கு ஓடும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து இருந்தேன் நான். ஸோ செம்ம ஈகராக வந்து அங்கே குளிக்கலை நான். பட் வந்து ஸோ மேலெலாம் வந்து அந்த ஹாட் வாட்டர் வச்சு மேலே மட்டும் தொடச்சி எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகி அந்த ஷவர் ஜெல் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஏன்னா அவங்க வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து அந்த சி செக்ஷன் ஏரியாவில் வந்து ஒட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் குளிச்சா கூட பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் அந்த பாத்ரூம் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. அதனால் வந்து எனக்கு குளிக்க பிடிக்கலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மாதிரி வச்சு ஸோ அந்த மேலுக்கு கொஞ்சமாக ஊற்றி ஷவர் ஜெல் போட்டு அப்படியே லைட்டாக க்ளீன் மாதிரி பண்ண மாதிரி வந்து பண்ணிட்டேன். ஆல்சோ வந்து எனக்கு அந்த வயிறு வந்து பெருசாக எனக்கு செம்ம பெருசாகிடுச்சு டுவர்ட்ஸ் த எண்டு வயிறு. ஸோ அவ்வளோ பெருசாக நல்லா கல்லாக ரிஜிடாக இருந்த வயிறு வந்து டப்புன்னு ஒன்றுமே இல்லாமல் போனோடனே அந்த வயிறெல்லாம் சேக்காகி இருக்கிறது எனக்கு அது பேலன்ஸ் பண்ணி நடக்கவே ஒரு மாதிரி காலே கூச்சமாக இருந்துச்சு. காலை வைக்கவும் எனக்கு பேலன்ஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து என்னை வந்து எழுப்பி வேற விட்டுருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படின்னா அதாவது லைக் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நமக்கு இந்த டே வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எப்போ நமக்கு டெலிவரி வரும், டெலிவரி டே எப்படி இருக்குமோ, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குமோ, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம தாண்டிட்டோம், ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நல்லபடியாக வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டேக்கு தான் ஒரு லாங் வெயிட்டட் டே இல்லையா. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்ததும் வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து ஸோ சாமி முன்னாடி வந்து குழந்தைக்கு படுக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை தூக்கிட்டு வந்து பெட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து சபாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்குது. பட் என்ன, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ என்னையே நானே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். லைக் அந்த எதனாலும் தெரியல, நார்மல் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என் மைண்டில் ஏற்றிட்டு நான் என்னையவே ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஒர்க் அவுட்டு, அப்பா நடக்கிறது அது இதுன்னு போட்டு என்னையவே நான் ரொம்ப வந்து புண்ணாக்கிட்டேன்னு தான் நான் சொன்னேன் இல்லையே. என் காலே வந்து எனக்கு பெயினாகி வீங்கிடுச்சு, நடக்கவே முடியலன்னு. அது ஆஃப்டர் டெலிவரியுமே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு லிட்டரலி ஒரு 1.5 மந்த்க்கு அப்புறம் தான் அது கிளியர் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு என்னையை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி வந்து சி செக்ஷனாக போயிடுச்சு. இன்னும் ஒரு பக்கம் வந்து அட் த எண்ட் நமக்கு பேபி தானே முக்கியம். ஸோ பேபியோட சேஃப்டிக்காக நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ வந்து சி செக்ஷன் இஸ் ஆல்சோ ஃபைன் அப்படின்ற மாதிரி என்னையே நானே வந்து தேத்திக்கிட்டேன். ஸோ வந்து நான் உங்களுக்கும் சொல்ல அட்வைஸ் வந்து எல்லாமே ஒன்று தான். பேபியோட சேஃப்டி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்.
ஸோ நீங்கள் சி செக்ஷனோ நார்மலாக வாட் எவர் இட் இஸ் கடவுளுக்கு தெரியும் அண்ட் டாக்டர்ஸ்க்கும் தெரியும். ஸோ நமக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் நார்மல் டெலிவரிக்கு நம்ம மேக்ஸிமமாக ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீட்டு வேலை பார்க்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கன்னு அந்த வீடியோவிலே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டு வேலைங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே நின்றுட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நின்றுட்டே மிக்ஸி அரைக்கிறோம், நின்றுட்டே மாவு அரைக்கிறோம், நின்றுட்டே பாத்திரம் கழுவுறோம், எல்லாமே நின்றுட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வீட்டு வேலைன்றது அந்த காலத்தில் பண்ணாங்க இல்லையா, உட்காந்து அம்மி அரைப்பாங்க, உட்காந்து மாவு ஆட்டுவாங்களே. ஸோ இந்த இதை தான் வந்து நான் எக்ஸசைஸாக பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு வேலை இருந்ததுன்னா தாராளமாக அதை செய்யுங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து நான் பண்ண இல்லையா சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டெலிவரி டைமில் புஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த பேபி டெலிவரி ஆகிறதுக்காகட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் பெயின் டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய டெலிவரி ஸ்டோரி. அண்ட் இதுக்கப்புறமா என்ன டாபிக் நம்ம பேசலாம் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எய்தர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஜோர்னி, அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை பற்றி பேசலாமா, அவர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஜோர்னி, அந்த என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் டு இன்க்ரீஸ் பிரெஸ்ட் மில்க் சப்ளை அப்படின்ற மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்றதே வந்து நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது. பாய், டேக் கேர்.